ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் நான் எக்ஸாம் ஹாலிடேஸில் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் நார்த்தங்காய் மரம் இருக்குது. எங்கள் அண்ணன் இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. குட்டி சோலார் சிஸ்டமை பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குண்டு. குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நெய் சாப்பாட்டுக்கு போகிற மனம் வர இலை கூட இருக்குது. பக்கத்துலேயே வெத்தலை கொடி, சப்போட்டா மரம் கூட இருக்கு. அடுத்த டைம் நாங்க போனா சப்போட்டா பழுத்திருக்க நேரத்துல வந்து நாங்க அதையும் வீடியோ போடுறோம். இப்ப அண்ணன் வந்து நார்த்தங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நார்த்தங்காய் மாதிரியே இல்ல, ஒரு லட்டு மாதிரி இருக்கு. இப்ப அம்மா வந்து ஊறுகாய் போட போறாங்க, நார்த்தங்காய் ஊறுகாய். இப்போ பழத்தெல்லாம் கழுவியாச்சு. கழுவிட்டு நம்ம ஊறுகாய் போடுறத பார்ப்போம். இப்போ 4 பழம் எடுத்திருக்கேன். 4 பழத்தையும் தோலெல்லாம் நீக்கிடுவோம். நீக்கிட்டு தோலை நல்லா கட் பண்ணி வேக விட்டுடுவோம். வேக விட்டுட்டு இந்த நார்த்தங்காவை தனித்தனியாக எடுத்து விதைகள்லாம் நீக்கிடலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ சொலையில் உள்ள விதைகள்லாம் எடுத்துடுவோம். அப்படியே சாத்துக்குடி போலையே இருக்குது பார்க்குறதுக்கு, நார்த்தங்காய் போலையே இல்லை. உள்ளார முத்து முத்தாக இருக்குது. சொலைகளாம் நல்லா சூப்பர் பழம், நார்த்தங்காய் பழம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். இப்போ தோலெல்லாம் எல்லாத்தையும் நீக்கியாச்சு. புளியும் கொஞ்சமாக கரைச்சி ஊற விட்டு குழம்பா எடுத்துக்கலாம். நார்த்தங்காய் தோலும் வெந்துடுச்சு. வெந்ததையும் வடிகட்டி அந்த நார்த்தங்காய் சொலை, நார்த்தங்காய் தோல், புளி, உப்பு, மிளகாய், கொஞ்சமாக சுகர், வெல்லம் எல்லாத்தையும் போட்டு நன்றாக கொதிக்க விடுவோம். ஏற்கனவே வெந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக மசிஞ்சிடும். கொஞ்சமாக தான் புளி ஊற்றணும் குழம்பா. ரொம்ப தண்ணியாக லிக்விட் மாதிரி ஊற்றணும்னு சொன்னால் சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. பச்சடி போலையே இருக்குது பார்க்குறதுக்கு. இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவைக்கேற்ப நம்ம சாதத்துக்கு எடுத்து தொட்டுக்கலாம். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நல்லா அழகாக மசிஞ்சு வெந்துடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டப்பாவில் அடித்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும். வெளியில் வைக்கக்கூடாது, கெட்டுடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.